இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா போட்டோ ஷூட் பண்றதுக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ரூம் வந்து வீடியோ எடுக்கறாப்ல. ஆனா பேசலனால ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இது பண்றாங்க. எங்க வர ஆனா நீ சிங்கிளா இருந்தா பரவாயில்லை. சரி இருந்தாலும் எங்க டீம் இன்னொரு ஆளு இவர் எப்பவும் வீடியோல வருவாரு. ஆமா இவர் வந்து மாமே அவர் வந்து தலா மாதிரி அவரோட ஃபேஸ் யார்ட்டையும் காட்ட மாட்டாரு. இது டிரைவருங்க, இது ரோடு. அதான் மக்களுக்கு இது டிரைவர்னா இது ரோடு. கொஞ்சம் உட்காந்து போய் காரு எல்லாம் சாப்பிட்டு உட்காந்து பாரு. ஆக்சுவலி இவங்க போலான்னு கூட்டிட்டு வந்தாங்க. 1 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். இறங்குறதுக்கே 1:30 மணி ஆயிடுச்சு. நான் வந்துட்டேன் கரெக்டா. டைம் ஆயிடுச்சு. இல்லை வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்து டைம் ஆயிடுச்சு. வந்தோடனே ஃபர்ஸ்ட் பசிக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் போனோம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். அது நம்ம ஒரு பிளேஸ். கடலை நரை வந்த பிறகே புரியுது உலகை. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாயன் வாழ்வை வாழவே. A few moments later. ஓகே, அப்ப எங்க வந்திருக்கோம்? அல் மம்சார் பார்க் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? போட்டோ ஷூட். யாருக்கு? எனக்கு தான், எங்களுக்கு தான். தம்பி இங்க வாப்பா. எங்க போறீங்க? இந்த இருக்கா பாத்தீங்களா? இவன் தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறவன். இவங்க கூட தான் போட்டோ ஷூட். நல்ல மரியாதை. அப்புறம் மேரேஜ் பண்ணி கூட தான் போட்டோ ஷூட். ஐயோ நல்ல மரியாதை. இவங்க கூட தான் எனக்கு போட்டோ ஷூட். இங்க வாங்க தம்பி. சாரி இங்க வாங்க. இவங்க கூட தான் எனக்கு போட்டோ ஷூட். அதுக்காண்டி தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஜுமேரா சூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அண்ணாவே அந்த போட்டோ ஷூட் காரவங்களே வந்துட்டு அல் மம்சார் பார்க் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த பார்க் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப பார்க் பாக்குறீங்களா? பீச் இதான். தம்பி இதுக்கு தான்டா கிம்பல் வாங்கி வச்சிருக்கேன். எதுக்கு நீ ரோல் பண்ணிட்டு இருக்க? ஓகே, இப்போதைக்கு कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर 2 किलोमीटर भैया. ஆனா இப்ப எடுத்துட்டு இருக்கிறது வேற ஒரு போட்டோகிராஃபர். எடுத்துட்டு இருக்கிறது நம்மளோட மாப்பிள்ளை. நம்ம நேத்து பிறந்தநாள் கொண்டாடின சேது அவர்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வீடியோ ஆக்சுவலா நான் முழுசா பாக்க போட்டோ ஷூட் எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து போட்டோ ஷூட் எடுப்பாங்க. சூப்பரா இருக்கு. பார்க் என்ட்ரி டிக்கெட் 5 dirhams. ஆனா போட்டோ எடுக்க தெரிஞ்சவங்க தான் இல்ல பக்கத்துல. பட் இவர் ஓகே தான். அவர் ஓகே. அவரோட இன்ஸ்டா பேஜ் வந்து முகமது அஷ்ரஃப்னு இருக்கும். அதுல போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. பர் ஹவருக்கு 300 and something. 300 and something மீன்ஸ் 360 something and அக்யூரேட்டா தெரியல. எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வேணா ஒரு 100 dirhams பே பண்ணா only for photos. மாப்பிள்ள மட்டும் கோணி போய் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. பொண்ணுங்க வந்து என்னது அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. க்ரூம் அவர் தான் ஆக்சுவலி. ஆனா க்ரூம் வந்து என்கிட்ட சொல்றாரு அவர் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இப்படின்னு. ஓகே பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கோவமா போயிட்டு இருக்காரு. போகட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நல்ல ஸ்பாட் என்னடா? நல்ல ஸ்பாட் தானே? நல்ல ஸ்பாட் தான். A few moments later. எங்கட போயிட்டு இருக்கீங்க? நிறுத்திட்டாரு. சீரியஸ்டா இப்படி அவளே
ஜிம்முக்கு போறேன்னு சொல்லி ஏமாத்துறான், இப்படி வந்து குறையட்டும். இப்போ நம்ம வந்து costume change பண்ணி beach போறோம். ஓகே, நீங்க இங்க எடுத்த வீடியோஸையும் நாங்க பார்த்தோம், போட்டோஸையும் பார்த்தோம். மேல இருந்து குளிக்கிறது, கீழ இருந்து ஏறுறதுலாம். அந்த 500 1000லாம் இல்ல, நேரா 10,000 20,000. ஆமா, இப்போ 40,000 ரூபாய் நமக்கு யூடியூப்ல இருந்து வருதுன்னா அதுல இருந்து கேட்பீங்களா? சரி, அதுல கண்டென்ட் விட்டு இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே பீச் தான் இருக்கு, ஆனா வந்துட்டு அவருக்கு அங்க வியூ கிடைக்காதான், அங்கதான் கிடைக்குமா? அவருக்காக அவங்கள அழைச்சிட்டு போகல, உங்களுக்காக தான் அவர் அழைச்சிட்டு போறாரு. சொல்லிட்டாரு. நான் வந்துட்டு கீழே உட்கார முடியுமான்னு கேட்டாரு முதல்ல. உங்களுக்கு ஓகேனா உட்கார்றோன்னு, எனக்கு ஓகேனா எதுக்குங்க உட்காடுறீங்க, ஃபோட்டோ உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, நாங்கள் பரவாயில்ல, நாங்கள் கல்லில் உட்காந்துக்கிறோம், மண்ணில் உட்காந்து அழுக்கா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை நாள் இந்த கேமரா எடுக்காம இன்னைக்கு என்ன கேமராமேன் ஆக்கிட்டாங்க. ரைடுனால இவர் வந்து வீடியோவில் கவரேஜ் மட்டும் தான். டேய் குரூம், தம்பி பாருங்க வீடியோ. ஹாய் சொல்லுமா, என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நீங்கள் யாருன்னு தெரியட்டும். ஆல்ரெடி 12 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எத்தனை 32 பேர்ல எத்தனை பேர் எத்தனை பேர் தெரிஞ்சவங்க, எத்தனை பேர் தெரியாதவங்க? தம்பி 45 சப்ஸ்கிரைபர். ஓகே, 45. இப்போ இன்க்ரீஸ் ஆச்சா? ஃபைனலாக இந்த பீச்சில் வீடியோ முடிச்சுட்டு காஸ்டியூம்லாம் சேஞ்ச், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு, அதில் வீடியோலாம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஒன்றும் புது பிளேஸ்க்கு போக போகிறதில்ல, எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போக போகிறோம். அதுக்கு ஏன் இந்த பில்டப்பு? பில்டப் இல்லை, இங்கேக்கு அங்கேக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, அங்கே ஒரு பிரிட்ஜ் பில்டப் விடுறோமோ வீலா விடுறோமோ, அதுக்கப்புறம் என்ன டைலாக்கு? பில்டப் விடுறோமோ வீலா நம்ம என்ன சொன்னாலும் இந்த உலகம் நம்புதா? அதுதான் ஃபைனலாக குரூப் வந்து டென்ஷன் ஆகி அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து ஓட சொல்லிட்டே இருந்தார். ஸோ ஓடி ஓடி டயர்டாகி என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? Flashback. பேக்ல லாஸ்ட்ல அவரே எடுத்துக்கலாம். அந்த போட்டோகிராஃபர் சொன்னா கேக்குறாங்க, இந்த போட்டோகிராஃபர் சொன்னானாக்கா என்னோட பேக் வந்து ஜி எடுத்துக்கிறாரு. போட்டோகிராஃபருக்கு மண்டை தெரிச்சிருக்கோம். முடியல. ஏய், நானா இன்னைக்கு ஃபுல் கோஆப்ரேட் பண்ணேன். கோஆப்ரேட் எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணேன். இப்போ வந்து நான் பண்ணாம இருந்தேன். நான் இப்போ வந்து அடக்க உடக்கமா ஒரு பொண்ணா மாறிட்டு இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி பையனா இருந்தீங்க. இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ஒரு வெஸ்டர்ன் கேர்ளா இருந்தேன். இப்போ வந்து இப்போ நார்த் இந்தியன் ஐடியா கலாச்சார கேர்ளா இல்ல, இவ்வளவு நாள் வெஸ்டர்ன் கேர்ளு, இப்போ நார்த் இந்தியன் வர போறியா? இப்போ ஐயோ இப்படி வரக்கூடாது. எங்கடி போனோம்?